வெல்கம் டு ஒன்னாடி சிஸ்டம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை நான் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 5.2 கான்செப்ட்ல நாங்கள் ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ற ஆம்பிளிஃபையர். நம்ம ஆம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள மெட்டீரியல் இருந்து ப்ராடக்ட்ல இருந்து எல்லாமே அவ்வளோ லுக்கா நீட்டா நல்ல பவர்ஃபுல்லாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்க இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஆம்போட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5.2ல அதாவது 2 சப்வூஃபர் 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் மேக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்டாக வந்து ஆப்டிக்கல் அண்ட் கோஎக்சியல் அண்ட் HDMI ஆர்க் கொடுத்துக்கலாம். ஏஆர்சி சப்போர்ட்டோடு இருக்கிற இந்த ஆம்பை பார்த்தீங்க அப்படின்னா 15 ஆம்பியர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் EI கோர் வச்சு மேக் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து டில்லி பாபு. இவங்க எங்கேருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா சென்னையில் திருவேற்காடு அப்படின்ற இடத்துல இருந்து இந்த ஆம்பை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கோட ரிமோட் கிட் பேஸ்டில் வேலை செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரிமோட் கிட்டுமே நம்மக்கிட்ட பரிச்சயமான கிட்டு தான். எந்த கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கம்பல்சரி வி கோனா மேக் ஒன் வீடியோ ஃபார் தட். பட் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிட்டையுமே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒவ்வொரு கிட்டு ஃபியூச்சரில் வந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா பிஃபோர் ஒரு 2024 5.1னா நம்ம அவ்வளோ பெருசாக பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு 7.1ல வந்து டால்பி டிஜிட்டல் ஃபேமிலி மொத்தமும் டிடிஎஸ் ஃபேமிலி மொத்தமும் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரியான ஒரு ஆம்பை மேக் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு சோர்ஸ் வளர்ந்துருச்சு. இன்னொன்று சொல்லிக்கிறேன், எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் வந்து அதாவது கம்பேரிசன் கேட்குறீங்க. ஒரு கஸ்டமைஸ்டு மேக்கிங் ஆம்பிளிஃபையரையும் ஒரு ஏவி ரிசீவரையும் கம்பேர் பண்ணி இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா கேட்குறீங்க. ஆனால் பட் அதை நான் பணிவாக சொல்கிறேன், அது முற்றிலும் தவறான விஷயம். சரிங்களா? கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுக்கறது வந்து ஒரு கிட் பேஸ்டு ஆடியோ சிஸ்டம். இதை வந்து நீங்கள் ஒரு ஏவி ரிசீவோட கம்பேர் பண்ணுறது வந்து முறை இல்லை. ஏவி ரிசீவோட ப்ராசஸிங் வேற, நம்ம கஸ்டமைஸ்டு செட்டப்போட ஆம்போட செட்டிங்ஸ்ன்றது வேற. ஸோ இது வந்து டிஃபர் பண்ணணும்னா அவசியம் வந்து ஒரு டீகோடர் எல்லாமே நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரு அந்த செட்டப்க்கு உண்டான ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாகணும். மெயின் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமைசேஷனில் பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுனால இன்னைக்கு வந்து ட்ரபிள் அதிகமாக வேணும், பேஸ் எனக்கு கம்மியாக வேணும், இல்லை பேஸ் அதிகமாக வேணும், ட்ரபிள் கம்மியாக வேணும்னா வாட் எவர் இட்ஸ் மேபி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை ரெடி பண்ணி தர எங்களால் மட்டும் இல்லை எங்களை சார்ந்த எக்கச்சக்கமான டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பணிவாக கேட்குறேன். கஸ்டமைஸ்டு ப்ளஸ்ஸு இந்த ஏவி ரிசீவர் இந்த ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி ஆடியோ சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற நமக்கு முன்னாள் டீலர்ஸ் ப்ளஸ் முன்னாள் அண்ணங்க எல்லாமே நம்ம யூடியூப்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிவா ஆடியோ சொன்னேன். ஸோ பவர் சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் வந்து ஏவி ரிசீவர். ஸோ இந்த கான்செப்ட். ஸோ நீங்கள் ரெண்டையும் டிஃபர் பண்ணி குழம்பிக்க வேணாம். வீடியோஸ் பார்த்துட்டு நல்ல பெஸ்ட்டான ஒரு ஐடியாவை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்கும். கமிங் டு த பாயிண்ட் வந்து இந்த ஆம்ப் வந்து நம்ம டில்லி பாபு சாருக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம். சார் கேட்ட ரெக்யர்மெண்ட் வந்து 2 சப்வூஃபர் நான் யூஸ் பண்ண போகிறேன். தமிழ் எனக்கு 5 சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்மே வந்து 8 ohms இல்லை 4 ohms நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணுது. ஸோ எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 பட்ஜெட் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்போட மெட்டீரியல் வச்சு நான் சொல்றது இந்த 20,000 பட்ஜெட். இன்கேஸ் இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி கூட குறைய ஆகலாம், ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணுது. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொன் பை இன்ச்சா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு 15 ஆம்பியருக்கான அதாவது 15 ஆம்ஸுக்கான 24/024ல நம்ம ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அஸ் யூஷுவல் இது நம்மளோட நந்தகுமார் அண்ணன் ஸ்ரீ பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைண்டிங் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டு தரோம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு இண்டிவிஜுவலாக கேர் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், சர்வீஸ் கேர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் செக்ஷன். ரெகுலர்லி வந்து நம்ம 2 கெப்பாசிட்டர் ரெக்டிஃபிகேஷனும் பண்ணுறோம், 4 கெப்பாசிட்டர் ரெக்டிஃபிகேஷனும் பண்ணுறோம். இந்த ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா நீடு இருக்கு. ஸோ அதனால நான் 4 கெப்பாசிட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கிறேன். டயோடு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு 3 டயோடு 3510. ஓகேங்களா? இதுல அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டால்பி ப்ராசஸிங்க்கும் டால்பி டீகோடிங்க்கும் ரிமோட் பேஸ்டுக்கு சரி என்ன நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து FT003ல வெர்ஷன் 2.0 தான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு HDMI ARC வரும், ஒரு ஆர்டிக்கல் வரும், ஒரு கோஎக்சல் வரும். இது இல்லாம ப்ரோலாஜிக் 2ல வந்து ஆக்ஸ் வந்து வேலை செய்யும். அதாவது இந்த சரௌண்ட்லாம் பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா? அதுல இன்னும் நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து வீடியோ பிளே பண்ணிட்டு டால்பி ஒர்க் பண்ணலன்னா நிறைய கமெண்ட்லாம் வந்துருந்துச்சு. நான் பார்த்தேன், இல்லைன்னு சொல்ல.
நீங்கள் கண்டென்ட் ஓரியன்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் டால்பி டிடிஎஸ் ப்ராசஸ் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல டிவி, ஒரு ஆப்டிக்கல் ரிசோர்ஸ் இல்லை பாஸ் த்ரூ பண்ணி டால்பி டீகோடிங்லாம் பண்ணுற மாதிரி ஒரு டிவி வச்சுருக்கீங்க, ஒரு ப்ரொஜெக்ட் வச்சுருக்கீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் டால்பி கர்னல் சப்போர்ட் பண்ணும்போது இந்த ஆம்போட பர்ஃபார்மன்ஸ் 5 இண்டிவிஜுவல் ட்ராக்ஸ் மாதிரி வேலை செய்யும். சரிங்களா? இதுவே நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை பென்ட்ரைவ்லையோ ப்ளூடூத்லேயோ போடும்போது ப்ரோலஜிக் 2 வேலை செய்யும். இது 5.1, டால்பி 5.1, டிடிஎஸ் 5.1ன்றது நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை பேஸ் பண்ணுது. சரிங்களா? இது கொஞ்சம் கிளியர் கட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அகெயின் அடுத்து கமிங் டு த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சப்வூஃபருக்கு நம்ம 2 இண்டிவிஜுவல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய போர்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்கேவோட பிடிஎல் மோனோ, அதாவது இது பிரிட்ஜ்டு மோனோன்னு சொல்லுவோம். 8 ohms 4 ohms நீங்கள் ரெண்டில் எது வேணால் லோட் பண்ணலாம். 4 ohms யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும், 8 ohms யூஸ் பண்ணுறதும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? 5 ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சக்தி கம்பெனியோட 510 டிரான்சிஸ்டர் போர்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் பெர் சேனலோட சர்க்யூட் வாட்டேஜ் 100 வாட்ஸ், வோல்ட் ரெகுலேஷன் முன்ன பின்ன இருக்கும்போது ஒரு 80-85 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 6 inch 8 inch எதை டிரைவ் பண்ணாலுமே நல்லா பக்காவாக அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த ஆம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடெக்கோட 5001 கேபினெட்டில் தான் மேக் பண்ணப்பட்டிருக்கு. பாட்டம் புஷ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்குது, ஒன்றும் கூட குறை இல்லை. இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஆஃபீஸில் இருந்து நம்மளோட கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போக போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம இதை ப்ராப்பராக பேக் பண்ணி கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ இந்த ஆம்பு பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஃபினிஷாக ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான 5.2, 7.1 இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுதுனாலும் சரி, அஸ் யூஷுவல் அதாவது பெட்டரான ஒரு ப்ராடக்ட் தேவைப்படுது, இதுக்கு மேலே எனக்கு வேணுங்க, இதுக்கு மாதிரி எனக்கு ஆப்ஷன் இருக்குது, என்கிட்ட ஒரு பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, பிராண்டட் ஏவிஆர் இருக்குது, அதுக்கு நான் பவர் சப்வூஃபர் கேட்குறேன், பவர் ஆம்பு கேட்குறேனால நீங்கள் கான்டக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். 7339592684 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா கால் மூலமா உங்களோட என்கொயரியை பதிவு செய்யுங்க. உங்கள்கிட்ட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறோம். பிடிச்சிருக்குன்னா நம்ம அதை ஒர்க்காக எடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே கேஸ், இப்போ இந்த ஆம்போட விஷயத்துக்கு எண்டுக்கு வரேன். ஸோ இந்த ஆம்ப் நம்ம கஸ்டமருக்கு என்ன கமிட் பண்ணோமோ அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக முடிச்சிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருந்த கமிட்மெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போர்ட் ஐட்டத்துக்கு எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். அதை நம்ம கமிட் கரெக்டாக பண்ணியாச்சு. ஒர்க் லோட் எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இங்கே 2 பயனியர் சப் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு கிட்டத்தட்ட நல்ல ரன்னிங் டெஸ்ட்லாம் ஓட்டி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ், சப்ஸ்கிரைப் ஒன் சிஸ்டம்.